ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான செவ்வாழை அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 3 செவ்வாழை பழம் எடுத்திருக்கோம். இது நல்லா பழுத்த கசிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. இதுதான் அல்வாக்கு சூப்பராக இருக்கும். சுகர் 1/2 கப். ஆல்ரெடி நமக்கு பனானாவில் இனிப்பு இருக்குங்கிறதுனால சுகர் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 ஸ்பூன் நெய், 10 முந்திரி. ஃபஸ்ட்டு நம்ம பழத்துலேருந்து தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி பழத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கசிஞ்ச பழமாக இருக்குது அப்படின்னா நம்ம கையை வச்சே மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் சேர்த்து கூட மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா மேஷ் ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இது நல்லா பொன்னிறமாக மாறட்டும். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இல்லை நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பனானாவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பனானா நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட கலரும் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். இந்த அல்வா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவுமே நமக்கு ஓரளவுக்கு கட்டியாக மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விடலாம். நமக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துடலாம். நம்ம சுகர் சேர்த்த உடனே இது கொஞ்சம் இலக்கமாக மாறும். நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கட்டியாக மாறிடும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அல்வாவோட கலரே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ஒயிட் சுகர் தான் சேர்க்கணுன்னு இல்லை, ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் சேர்த்து நல்லா கட்டியாக மாறிடுச்சு. நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் இவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செவ்வாழை பழ அல்வா பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.